இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்கலாம். வழக்கமாக எல்லோரும் எண்ணெய் உடலுக்கு கெடுதல், எண்ணெய் அதிகமாக எடுத்துக்கொள்வதால் பல பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லுவாங்க. அதில் பாதி சரி பாதி தப்பு. அது என்னலான்னு இன்னைக்கு பார்ப்போம். அதிக எண்ணெய் எடுத்துக்கொள்ளும் போது எப்படி சில பிரச்சனைகள் வருமோ அதுபோல் குறைவான எண்ணெய்கள் எடுத்துக்கொள்ளும் போது சில பிரச்சனைகள் வரும். நம்ம உடம்புக்கு தேவையான ஒமேகா-3, ஒமேகா-6 மற்றும் நல்ல கொழுப்புகள் கிடைக்காமல் போகும். இதனால் வறண்ட சருமம், முடி உதிர்தல் மற்றும் நரம்பியல் பிரச்சனைகள் சில பேருக்கு ஏற்படலாம். உணவில் நல்ல கொழுப்புகள் இல்லாமல் போனால் உடலுக்கு தேவையான ஆற்றல் குறையும். சில விட்டமின்கள் அதாவது ADEK கொழுப்பில் கரையக்கூடியவை. எண்ணெய் இல்லாமல் உடல் இவைகளை உறிஞ்ச முடியாது. நல்ல கொழுப்புகள் இன்சுலின் சுரப்பை சரி செய்ய உதவுகிறது. பெண்களின் ஹார்மோன்கள் சமநிலை வைக்கவும் உதவுகிறது. மிக அதிகமான எண்ணெய் உண்பது உடலுக்கு தீங்கானது. ஆனால் நல்ல கொழுப்புகள் நமது உடலுக்கு தேவை. தேங்காய் எண்ணெய், ஆயில் வாயில், நெய் மற்றும் பருப்பு போன்ற நல்ல கொழுப்புகள் உள்ள உணவு வகைகளை அளவாக நம் உணவில் சேர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. வளர்ந்த ஒரு நபர் மாதம் 500 ml வரை எண்ணெய் உணவில் சேர்ப்பது மிகவும் சிறந்தது.